Hi guys, I'm Rajkumar. Welcome to Bell Tamil Solar and Full Play. First of all, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ஆட்சன்ஸ் உடைய ரிப்போர்ட்டை தான் நம்ம போகிறோம். தென் உங்கள்கிட்ட நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது வந்து நேற்றுக்கு நைட்டு வந்து எடுக்கக்கூடிய வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல. ரீசன் என்னென்னா கொஞ்சம் ஃபீவர்ன்றதாலனால ஷூட் பண்ண முடியாத சுச்சுவேஷன். ஓகேங்களா? அதனால தான் இப்போ வந்து பார்க்க போகிறது என்னென்னா எஸ்டர்டே ரிப்போர்ட்டு தான் நம்ம ஃபுல்லாகவே ரிசர்ச் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ரெகுலராக டே டு டேட்டில் வந்து வீடியோ போட்டுட்டு வரோம். தென் ஒன் டே ஃபுட்டேஜ் கேதர் பண்ண முடியல. அதனால் எஸ்டர்டே ரிப்போர்ட் வந்து நாம் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ நண்பா. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? தென் ஆக்சுவலி என்னால் பேசவே முடியல. என்ன பண்ணுறதுனே இன்றைக்கி ஒன்றும் புரியல. அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாத டில் எண்டு வரைக்கும் பாருங்கள். நம்ம ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிச்சிடலாம். தென் ஆக்சுவலி இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 6:26 ஆகுது. காலையில் காட்ட எழுந்துச்சு இது பண்ணிகிட்ருக்கிறேன். நேற்று நைட்டு 11 o'clock மேலே எடுக்க வேண்டிய ஃபுட்டேஜ் இது. ஒன்றுமே முடியல. அதனால் ஃபோன் அப்படியே எடுத்து வச்சுட்டேன். வீடியோவே ஷூட் பண்ண முடியல. ஓகேங்களா? அது இல்லாமல் இன்னொன்று சொல்கிறேன், ஃபோனு டோட்டலாகவே ஹேங் ஆகுது. உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்காக வந்தது. எப்போ வேணால் ஃபோனு எப்போ வேணால் ஆஃப் ஆகலாம். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். அது இல்லாமல் நேற்றுக்கு வந்து பார்த்தாச்சுன்னா ஆட்சன்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கு போயிட்டு இருந்தது நண்பா. அப்படி ஃபுல்லாகவே பக்கு போயிட்டு இருந்தது. என்ன ப்ரோ சொல்கிறீங்க, எங்களுக்கு சரியாக புரியலன்னா ஓப்பனாக சொல்ல ஒரு 2 மணி 3 மணி அளவில் பகலில் கிட்டத்தட்ட எனக்கு 1000 பேஜுக்கு அப்படி 600 ஆடு கிளிக் இந்த மாரிலாம் காட்டுது. ஆல்ரெடி இது $22 $25 இந்தியாவில் வந்து மட்டுமே காட்டுச்சு. சரிங்களா? நேற்றுக்கு ஃபுல்லாகவே பக்கு போயிட்டு இருந்தது. டெலகிராமில் அதை பற்றியான இஷ்யூஸ் கணக்கான ரிப்போர்ட் நான் போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா டுடே அமௌண்ட் வந்து பார்க்க வேண்டாம். டுடே வந்து டாலரில் இருக்கு இல்லையா, அது வந்து நைட்டு 12 மணிக்கு மேலே, அதாவது 10 o'clock மேலே ஷூட் பண்ணி நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ வந்து நேற்றுக்கு வீடியோன்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எடுக்கிற இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரிஜினல் ஃபுட்டேஜ், அதாவது ஒரிஜினல்னா இந்த வீடியோவுடைய இன்றைக்கிட்டே இருக்கிற வீடியோ இன்றைக்கி நைட் எடுத்து நாளைக்கு பப்ளிஷ் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். டுடே டாலர் விட்டுடுங்க. எஸ்டர்டே டாலர் பார்த்தீங்கன்னா $9.07 இருக்கு இல்லையா? ஓகே, இந்த $9 எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் ஆச்சரியப்பட்டுருவீங்க. ரொம்பவே நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுன்னே சொல்லலாம். ஆனால் பக்கு போயிட்டு இருந்தது நம்ம ஓப்பனாக சொல்லப்போனால் நேற்றுக்கு. அதனால இவ்வளோ வந்துருச்சு நம்ம தெரியல. ப்ரோ நீங்கள் சொல்ல வரது எங்களுக்கு புரியலன்னு சொல்லிட்டு கேட்கலாம். பட் சொல்கிறேன், இப்போ லாஸ்ட் 7 daysல $153.03 வந்து நமக்கு கிடச்சிருக்கு. சரிங்களா? நான் எப்பயுமே சொல்கிறது அந்த லாஸ்ட்டு 7 days இருக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்க்க வேண்டாம், விட்டுருங்க. திஸ் மந்தில் $165.64 இருக்குது. லாஸ்ட் அந்த பேலன்ஸ் வந்து பார்த்தாச்சுன்னா $260.98 இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து நம்ம டேரெக்டாக எஸ்டர்டேவுக்கு போயிடலாம். ஏன்னா வந்து டுடே ரிப்போர்ட் நம்ம பார்க்க போதில்லை. என்றைக்குமே நம்ம டுடே ரிப்போர்ட் தான் பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி வந்து எஸ்டர்டே ரிப்போர்ட் தான் நம்ம பார்த்தாகணும். ஏன்னா நம்ம நேற்றுக்கு நைட்டுக்கு எடுக்க வேண்டிய ஃபுட்டேஜ் பார்க்கல இல்லையா? அதனால சொல்கிறேன். இப்போது எஸ்டர்டே ரிப்போர்ட்டை பார்த்தாச்சுன்னா கிட்டத்தட்ட பேஜ் பார்த்தீங்கன்னா 1440 இருக்குது. ஓகே, இப்போ 1440ல் 143 ஆடுகளுக்கு வந்து நேற்று விழுந்திருக்கு. ஆக்சுவலி உண்மையை சொல்லப்போனால் லாஸ்ட் ஒரு 1 வீக்காகவே உங்களுக்கு தெரியும் 45 50 இந்தமாரி தான் உங்களுக்கு ஆடுகளுக்கு விழுக்கும். நல்லா வீடியோ வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது போல தான் ஆடுகளுக்கு இருந்தது. பட் நேற்றுக்கு என்னென்னா நமக்கு ஆடுகளுக்கு வந்து அதிகமாக தான் எப்போனா சொல்லப்போனால் சிடிஆர் பார்த்தீங்களா, இதுக்கு லோவாக இருக்க வேண்டியது எப்பயுமே 9.90 காட்டுது பாருங்கள். இதுதான். ஓகேங்களா? இப்போது 1440 பேருக்கு எவ்வளோ பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்கன்னா 140 பேர் ஆடு கிளிக் பண்ணிருக்காங்க. அதனால் நமக்கு வந்த ரெவன்யூ எவ்வளோனா $9.07. ஆக்சுவலி நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போது ப்ரோ இப்போ 143 பேர் ஆடு கிளிக் பண்ணாலே நமக்கு அந்த காசு வந்துருமான்னு கேட்டால் அப்படி இல்லை நண்பா. இது கண்ட்ரி வைஸ் வந்து நமக்கு அமௌண்ட் வந்து வேரியபிள் ஆகும். சரிங்களா? இது நான் காட்டுறேன். ஓகேங்களா? கண்ட்ரிஸ் காட்டுறேன். இப்போ பேஜ் ஆர்பிஎம் அண்டு சிபிசி பார்த்தாச்சுன்னா பேஜ் ஆர்பிஎம் $6.28 வந்து நமக்கு இருக்குது. அதே போல் சிபிசி பார்த்தாச்சுன்னா 0.06 இருக்குது. நல்லா நோட் பண்ணணும். இப்போ இந்த பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பொறுத்து தான் நமக்கான ரெவன்யூ வந்து ஜெனரேட் ஆகும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இப்போ ஒரு ஆடு கிளிக்கு நமக்கு $6.28 கிடைக்க வேண்டியது. இந்த பேஜ் ஆர்பிஎம்மில் அவ்வளோ கிடைக்க வேண்டியதுக்கு. பட் சிபிசி பார்த்தாச்சுன்னா 0.06 இவ்வளோ தான் இருக்குதுன்றதால அப்போது அந்த $6.28 நமக்கு கிடைக்கிறது எவ்வளோ கிடைக்கணும், ஒரு ஆடு கிளிக்கு 6 சென்ட்ஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே,
ஆக்சுவலி உண்மையை சொல்ல போனால் நேற்றுக்கு எனக்கு பக்கு போனதெல்லாம் நீங்கள் பார்த்தா சிரிச்சிருவீங்க. சிபிசி இருக்க வேண்டிய $5 காட்டுச்சு எனக்கு. உண்மைதான் சார். ஏன் ப்ரோ அதை எடுத்து நீங்கள் குரூப்பில் போடான்னு சொல்லிட்டு கேட்டிருப்பீங்க. ஏன்னா நான் மதியம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துட்டு நைட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணி போட்டேன்னா நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க. அதனால தான் நான் எடுத்து போடல. ஓகேங்களா. பேஜ் இம்ப்ரெஷன் பார்த்தாச்சுன்னா 370 இருக்குது இம்ப்ரெஷன். சரிங்களா. இந்த 4370 இம்ப்ரெஷன் எதனால் வருது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறவங்களுக்கு பிகினர் தெரியாது. அதாவது ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். பட் பிகினர்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, இப்போது 1440 பேர் நம்ம வெப்சைட் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இந்த 1440 பேர் எவ்வளோ செகண்ட்ஸ் உள்ளே இருந்தாங்க, எவ்வளோ மினிட்ஸ் உள்ளே இருந்தாங்கன்னு பொறுத்து இந்த பேஜ் இம்ப்ரெஷன் வந்து நமக்கு கிடைக்கும். சரிங்களா. இது வந்து நைட்டு கரெக்டாக 12 o'clock ஒவ்வொரு நாளும் இருக்காது. ஓகேங்களா. அந்த விதத்தில் நேற்றுக்கு வந்து 4300 இருக்குது. தென் சிடி வந்து சேஃப் ஜோன் இல்லை, சேஃப் ஜோன் விட்டு வெளியே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். பட் உண்மையை சொல்ல போனால் 40க்கு மேலே இருந்தது சிடிஆர். ஏன்னா பக்கு போயிட்டு இருந்தது. நம்ம ஓப்பனாக சொல்லுவேன், பக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே பார்க்க போயிட்டு இருந்தது. பட் அப்பப்போ அனௌன்ஸ்மெண்ட் எதனா வந்தால் தானே, எதுவுமே வரமாட்டேங்குது. நாமளா மேலே விட்டு பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம யூஸ் போயிட்டு இருந்தோம். எதுவுமே ரிப்போர்ட்டே அப்டேட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் அமௌண்ட் ஏர்னிங் வந்து தாறுமாறாக காமிச்சிது. பட் அதுக்கப்புறம் எல்லாமே குறைஞ்சிடுச்சு. சரிங்களா. அதுமாரி என் ஃபோன் வந்து ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்குது, ஹேங் ஆகுது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இதை சீக்கிரமாகவே ட்ரை பண்ணலாம். என்ன பண்ணலாம், ரைட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு கேட்பீங்க. இல்லை, எஸ்டிடே ரிப்போர்ட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா எப்பவுமே இந்தியாவிலேருந்து அமௌண்ட்டே வராதுன்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் நேற்றுக்கு வந்து பக்கு போனதாலே நான் தெரில, இங்கிருந்து தான் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைச்சது. சரிங்களா. எப்படி ஒரு உங்களால் சொல்கிறீங்க வீடியோவே எடுக்கிறீங்க ஆனால் எப்படின்னு சொல்லிட்டா, ஆக்சுவலாக உண்மை சொல்ல போனால் நேற்று ஈவினிங் 7 o'clock நான் செக் பண்ணி பார்த்தேன். பட் என்னால் வீடியோ தான் ஷூட் பண்ண முடியல தவிர ஆனால் பார்க்க முடிஞ்சுது. ஓகே. அதாவது எப்படி சொல்கிறது, ஃபுல்லாகவே இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு வந்து வீட்டில் இருந்தேன், நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன்னா. பட் வீடியோ எடுக்க முடியல. பட்டு நல்லா பார்த்தா கூட என் ஃபோனு ரொம்பவே சதி பண்ணுது. என்ன சொல்கிறது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அது வந்துருட்டும். உங்ககிட்ட இன்னொன்று சொல்லிடுறேன், இது வரைக்கும் நம்ம எடுக்கிற ஒரு வீடியோ கூட நம்ம எடிட்டிங் பண்ணதில்லை நண்பா. அதாவது ஏதாவது மிஸ்டேக் இருந்ததுன்னா இப்போயே சொல்லிடுறேன், சாரி கேட்டுக்கிறேன். தென் இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கண்ட்ரிஸ். ரொம்ப ஃபோனை ஹேங் ஆகுங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பார்த்தாச்சா கண்ட்ரி வந்துட்டோம். இப்போ லாஸ்ட் 7 ரிப்போர்ட்டும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நமக்கு லாஸ்ட்டு 7 days தேவையில்லை. கொஞ்சம் ஆக்சுவலி சாரி, ஏன்னா ஃபோன் ஹேங் ஆகுதுன்னு ஸ்டார்டிங்காக ஷூட் பண்ணிவிட்டு முடியும் சொல்லிட்டு பார்க்குறேன். சார்ஜ் வேறு சுத்தமாக லோவில் இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், எனக்கு சார்ஜ் போட்டு தான் வீடியோ எடுத்துகிட்ருக்குறேன். எல்லாமே இப்போது வந்து நம்மளை ஒரேடியாக வச்சு செய்யுது. ஃபீவர் ஒரு பக்கம்னா என் ஃபோன் ஒரு பக்கம் அடிக்குது அண்ணே. சரி, அதுக்கு முன்னாடி இந்த டுடே ரிப்போர்ட் கொஞ்சம் அப்படியே ஒரு 8 போய் பார்த்துட்டு வந்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகேங்களா. அதை டுடே ரிப்போர்ட் பார்த்துட்டு எஸ்டே ரிப்போர்ட் வந்துடலாம். ஏன்னா நைட்டு வீடியோ எடுத்துரும். இப்போ டுடே ரிப்போர்ட்டில் பார்த்தாச்சுன்னா, ஏன்னா இது ஏன் ஃபஸ்ட்டே சொல்லணும்னா, டைமிங் வந்து இது வரைக்கும் நம்ம காலையில் எடுத்து போட்டதா இல்லையா. அதில் பேஜில் 6 ஆடு கிளிக் விழுந்துருக்குது, 104 பேஜு, 31 சென்ஸ் வந்துருக்கு. தென் மலேசியாவில் பார்த்தாச்சுன்னா 2 ஆடு கிளிக்கு, 4 பேஜு, தென் 20 சென்ஸுக்கு வந்து கிடச்சிருக்கு. தென் ஃப்ரான்ஸு யூனிஸ்டேட்டில் வந்து பாருங்கள். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க. அதாவது நிறைய பேர் ஃபன்லோடு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஓப்பனாக. ஆனால் உண்மை என்னென்னா, இது பார்த்தீங்களா, எனக்கு யூனிஸ்டேட்டில் வந்து ஆர்கானிக்காகவே டிராஃபிக் வருதா, ஆர்கானிக்காக எனக்கு வந்து எப்படி கிளிக்ஸ் வராது போகும், அப்படி தான் என்னுடைய கேள்வி. சரி, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ப்ரோ நீங்கள் ஆர்கானிக் உங்களுக்கு டிராஃபிக் வர மாட்டேங்குது ப்ரோ, ஃபன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் ஆக்சுவலி இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் நண்பா. தென் ஆக்சுவலி ஆயிடுக்கு தான் இல்லையே தவிர நமக்கு ஆர்கானிக்காகவே டிராஃபிக் வருது. ஓகேவா. சரி, இப்போ நம்ம டுடே ரிப்போர்ட் பார்த்தாச்சு. அப்படி லைட்டு அப்படி. ஆனால் உண்மையில நம்ம பார்க்க போகிறது என்னென்னவா, இப்போ நம்ம இதை பார்த்து வீடியோ வந்து சீக்கிரம் முடிச்சிடலாம். ஓகேங்களா. மற்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு நான் நைட்டில் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, எஸ்டே வந்துருச்சு. இப்போ பாருங்கள், எஸ்டேவில் கிட்டத்தட்ட இந்தியாவிலிருந்து 1360 பேர் நம்ம சைட்டுக்கு விசிட் பண்ணியிருக்கிறாங்க. $180 14 பேர் 100 ஆடுகளுக்கு நடக்கும். அந்த 100 ஆடு $2 அதிக டாலர் கிடைக்கும். இவ்வளோ. ஆனால் நேற்றுக்கு மட்டும் $7.53 இருக்கு. எப்படி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் நண்பா. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய சர்வர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். சர்வர்னா என்னுடைய ஹோஸ்டிங்கில் ஒர்க் பண்ணதை, அதனால இவ்வளோ டாலர் வந்ததான்னு. அது இல்லாமல் நேற்று பக்கு போயிட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. அந்த பக்கால ஒருவேளை இவ்வளோ டாலர் வந்துடுச்சு. தென் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஓகேங்களா.
ஃபோனை வந்து ஹேங் ஆகி சர்வர் சேஞ்ச் பண்ணி நமக்கு ரெவன்யூ நல்லா வருதுங்கிறோம். பட் அதனால பார்க்கலாம், ஏன்னா தொடர்ந்து ரிப்போர்ட் பார்க்கும்போது தான் நமக்கு தெரிய வர அளவுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இந்தியன் சர்வரில் யூஎஸ் சர்வரில் ரிசல்ட் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக்கிங் போயிட்டு இருக்கு. பட் அந்த இந்தியாவிலேருந்து $7 கிடைக்கும் போது போதாதா? ஒரு நாளைக்கு 10 இட்ஸ் ஓகே, வேற லெவல் தான். ஒரே ஒரு டாலர் தான் கிடைச்சிருக்கு. பேஜுக்கு ஒரே ஒரு நடந்திருக்கு நேற்றுக்கு. 20 இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அது முடியலன்றது தெளிவா தெரியுது. சர்வர்ல இருந்து நமக்கு நல்லா வந்தது நேற்று பக்கு போனதா எல்லாமே ஆட்டியே போட்டு இருக்கு. பட் போட்டாலும் போட்டிருக்கலாம் அவங்க. சரி விடுங்க. சிங்கப்பூர்ல இருந்து நமக்கு ஒரு கிட்டத்தட்ட 30 சென்ட்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. வந்து 16 பேஜ் மட்டும்தான், ஆடுகளுக்கு எதுவும் இல்லை. அதுக்கு வந்து பக்கு போயிட்டு இருந்துச்சுன்னா அதனால எனக்கு இந்தியாவில இருந்து $7.50 தெரியல. பட் இன்னைக்கு எடுக்க போற வீடியோல, அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நேற்றுக்கு, அதாவது நேற்று நைட் எடுக்க வேண்டிய வீடியோ வந்து சுச்சுவேஷனால காலையில் எடுத்து போடுறேன். பட் இதே வீடியோ உங்களுக்கு நைட் எடுத்து நான் நாளைக்கு போடுவேன், ஏன்னா நாளைக்கான ரிப்போர்ட் அது. ஓகேங்களா? என் ஃபோனு ஃபுல்லாக ஹேங் ஆகுது, அடியில் பாப்பப் வந்துட்டே இருக்கு. சாரி நண்பா. சரி ஓகே, வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தென் உங்களுக்கு இந்த போல வீடியோ தொடர்ந்துன்னா ஒன்றும் இல்லை, கமெண்ட் பாக்ஸில் போய் உங்களுக்கு எது போல வீடியோஸ் வரும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? பாய்.